இதில் ஹேண்ட் ரிஃப்ளெக்ஸியாலஜியில் முக்கியமான ஒரு கிளாண்ட், அதாவது லிவர்னா கல்லீரலை பற்றி நான் பார்க்கலாம். இது உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இப்போ இதில் அக்குப்ரெஷனுடைய பாயிண்ட் என்னென்னா 23. நேற்றைய தினத்திலே நான் பார்க்கும்பொழுது 22 கால் பிளாடர் பார்த்தோம். இந்த 23 லிவர், கல்லீரல். இந்த கல்லீரல் என்ன அப்படின்னா நம்முடைய உடம்பில் மிகவும் முக்கியமான ஒரு கிளாண்ட், அதாவது ஒரு ஆர்கன். இந்த ஆர்கன் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஆர்கனும் வெயிட் உள்ளதும். இது ஆண்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1.4 கிலோ டு 1.6 கிலோ வரைக்கும் இருக்கும். ஆனால் பெண்களுக்கு 1.2 கிலோ டு 1.4 கிலோ வரைக்கும் அதனுடைய வெயிட் இருக்கும். இது இங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் லிவர். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் நல்ல ரெட்டிஷாக, ஒரு பக்கம் பெருசு ஒரு பக்கம் சிறுசாக இருக்கும். இதுக்கு லோப்ஸ் அப்படின்னு பேர். இதில் ரைட் லோப்ஸ், ரெட் லோப்ஸ் இருக்கும். ஆனால் இதுக்கு பின்புறம்தான் அதனுடைய ஆர்ட்டிலரி, பாக்கி உள்ள நர்வ்ஸ், பித்தப்பை, இன்னும் அநேக கனெக்டிவிட்டி அதில் தான் இருக்கிறது. இது பிளட்டு ஸ்டோரேஜ் பண்ணுகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு ஆர்கன். இரண்டாவது, இது கிட்டத்தட்ட 500 வகையான ஃபங்க்ஷன்ஸ் இந்த லிவரில் நடக்கிறது. 500 வகையான ஃபங்க்ஷன்ஸ் இதில் நடக்கிறது. இந்த 500 வகையும் நான் மெடிக்கல் காலேஜுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை, நான் தெரிந்து கொள்கிறதுக்காண்டி சொல்கிறேன். இதில் முக்கியமாக நம்ம பிளட்டு சர்க்குலேஷன், டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுத்து நல்ல பிளட்டாக சுத்திகரித்து நமக்கு தருகிறது. அதே மாதிரி பித்தம், நேற்று நம்ம பார்த்தோம், பைல், இந்த இதையும் உற்பத்தி பண்ணுகிறது. அதை நம்ம நேற்று கால் பிளாடரில் சேவ் பண்ணி வைக்குது. இங்கேயும் நமக்கு பிளட்டெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறது. இது முக்கியமாக இந்த லிவரினுடைய ஃபங்க்ஷனை குறித்து நாம் தெரிந்து கொண்டோம். இப்போது இந்த லிவரை நாம் எவ்வளோ தூரத்துக்கு பாதுகாத்து கொள்ளணுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த 500 வகையான ஃபங்க்ஷன் இந்த லிவரில் நடக்கிறது மாத்திரமல்ல, இந்த லிவர் மெயினான காரியத்தில் ஏதாவது இந்த லிவர்லேருந்து சப்ளை ஆகிறதோ அல்லது எங்கேயாவது ஒரு டிஃபால்ட் வந்துச்சுன்னா அது நம்ம உடம்பில் இருக்கிற எந்த ஒரு அவயவகம், அதாவது எந்த ஒரு ஆர்கனும் ஃபங்க்ஷன் ஆகாது, அது ப்ராப்ளம் வரும். ஸோ இது முக்கியமாக இது கரெக்டாக இருந்துச்சுன்னா பாக்கி எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் லிவரை ரொம்ப முக்கியமாக நம்ம கருதி கொள்கிறது நல்லது. சரி, இந்த லிவரில் என்னென்ன வியாதிகள், பெரும்பாலான வியாதிகள் அது மேல்நோட்டமாக நம்ம பார்க்கறது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று நமக்கு ஹெபடைட்டிஸ்னு ஒன்று வரும். ரெண்டாவது ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. மூணாவது லிவர் செரசிஸ். நாலாவது லிவர் கேன்சர். இந்த லிவரை நாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பட் அதை சரிப்படுத்த முடியும். இது வரைக்கும் நாம் தெரிந்து கொள்கிறது நல்லது. ஆனால் தொடக்கத்திலே எதுவாக இருந்தாலும் அதை சரியான முறையிலே நாம் பகிர்ந்து அதை டாக்டரை காண்பித்தோ அல்ல நமக்கு தெரிந்த வைத்தியத்தை செய்து அதை சரி நன்மை பெற்றுக்கொள்கிறது நல்லது. முக்கியமாக யாரெல்லாம் சொல்லுகிறார்கள், எதையெல்லாம் சொல்லுகிறாருன்னு சொல்லி நம்ம சப்ளிமெண்ட்ரி இருக்குது, அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்றதெல்லாம் டாக்டர்னுடைய அட்வைஸ் இல்லாமல் தயவு செய்து நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வெயிட், ஒரு மனிதனுடைய ஃபங்க்ஷன் இதெல்லாம் பார்த்து அந்த சப்ளிமெண்ட் தேவையா, இருக்கா, குறைபாடுகள் உண்டா இல்லையா என்பதெல்லாம் ஆராய்ந்து ஒரு டாக்டர் சொல்லுவார்கள். அதனால் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட சப்ளிமெண்ட்ரி சாப்பிட்றதுனால சிலவங்களுக்கு அது ஓவாமை, சிலவங்களுக்கு அது சூட்டபிள் ஆகாது. சில டைமில் லிவர் இது ஏற்றுக்கிறாது. அது ஏற்றுக்கொள்ளாதனால என்னென்ன வியாதிகள் வருது, என்னென்ன விலங்கின வருது பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்குது. அதனால் அது மாதிரி சாப்பிடாமல் லிவரை நீங்கள் சுத்திகரித்து நன்றாக வைத்துக்கொள்ளணும்னா நம்ம நாட்டில், நம்ம கையில், நம்ம கிச்சனில் இருக்கிறதை நம்ம பயன்படுத்தி நன்மையை செய்து கொள்ளலாம். அதை என்னென்னு பார்க்கலாமா? அது என்னன்னு சொன்னால், 2 வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் 2 ஸ்மால் இஞ்சி எடுத்துக்கோங்க, ஸ்டார் எடுத்துக்கோங்க, பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ண ஸ்டார். அதுக்கப்புறம் பட்டை எடுத்துக்கோங்க கொஞ்சம். அதை கொஞ்சம் 1.5 கிளாஸ் தண்ணியில் அதை போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு கொதிக்க வைங்க. ஒரு 3/4 கிளாஸ் வரும்போது அதை வடிகட்டி தேன் வேணுமுன்னாலும் தேன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை காலையில் வாரத்துக்கு 2 தடவை அதை பருகி வாங்கினால உங்களுக்கு டாக்ஸின்ஸ் ஆகிடும். ரெண்டாவது நெல்லிக்காய்
தேனும் கலந்து சுடுதண்ணியில் கொதிக்க வைத்து நீங்கள் அதையும் சாப்பிடுகிறது நல்லது. கீரை வகைகள் சாப்பிடுகிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெந்தயம் சாப்பிடுகிறது நல்லது. இப்படிப்பட்ட ஆகாரத்தை நாம் பகிர்ந்து சாப்பிடுகிறோம் இருந்துச்சுன்னா லிவர் எப்பொழுதுமே நல்லாயிருக்கும். அப்போ லிவர் நல்லா இருந்தால் உங்கள் உடம்புல இருக்க எல்லா ஃபங்க்ஷனும் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் இருக்கிறது 500 ஃபங்க்ஷன் இருக்குன்னா அப்போ 500 விதமான காரியங்கள் இருக்குன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேரங்கள் கிடைத்தால் நான் இதை பற்றி இன்னும் அதிகமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு தேவையான எது விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சொல்ல என்னுடைய நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம அக்குப்ரெஷரில் நம்ம லிவரை எப்படி பக்குவமாக பார்த்து கொள்வோம் என்பதை பார்க்கலாம். லிவரில் வந்து மேக்சிமம் நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. லெஃப்ட் ஹேண்டில் ஹார்ட் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ ஹார்ட்டில் வந்து நம்ம இது கனெக்டிவிட்டி இருக்காது, நம்ம லெஃப்ட் சைடில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இங்கே பாருங்கள், இந்த கட்டம் போட்டிருக்கிறேன். இவ்வளோ பெரிய ஏரியா வந்து நமக்கு லிவருக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. லிவர் இந்த ஏரியாவில் இந்த லைனுக்கு மேலே இதெல்லாம் வந்து லிவர்னுடைய ஏரியா. இதை நீங்கள் ப்ரெஷர் நடுவில் இருக்கிற இந்த ஸ்பாட் என்னென்னா இது ரைட் சைடில் இருக்கிற இது. ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கு ஷோல்டர் பெயினுக்கு. ஆனால் இதேவே வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் பார்க்குறீங்களா, இது ஹார்ட் இந்த இடத்துல இருக்கும், ஹார்ட்டுடைய ப்ரெஷர். அதனால் வந்து லெஃப்ட் சைடில் இங்கே நீங்கள் ஹார்ட்டுக்குள்ளே தான் ப்ரெஷர் கொடுக்க முடியும், இந்த பக்கம் லிவருக்குள்ளே தான் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி அதனால் ரைட் சைடில் இந்த இடங்களில் இதுதான் நம்பர் 23, இதை நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கால் பிளாடர் இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க. அது மாத்திரமல்ல இங்கே பிட்டிட்யூட் கிளாண்டில் ப்ரெஷர் கொடுங்க, பிட்டிட்யூட் கிளாண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே லிவர் 3 CB12 இது நான் வந்து இமேஜில் உங்களுக்கு அது காட்டுறேன், நீங்கள் அதன் பிரகாரம் ப்ரெஷர் கொடுங்க. இது அனைதினமும் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுடைய லிவர் நன்றாக சேஃப்டியாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். மீண்டும்